வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா பச்சை பயிறு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சாயந்தர நேரம் மழை வர மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கேன் உடச்சது. இது தண்ணியில் கொட்டி நல்லா கழுவிக்கலாம். ஒரே ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாங்க, கழுவிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா நைஸாகிடும், மாவு மாதிரி. அது உருண்டை பிடிச்சி செய்ய வராது, நல்லா இருக்காது. நான் 5 பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் பச்சை பயிறு கலந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸெல்லாம் ஆட்டிடக்கூடாது, தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். அப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் எல்லாமே கலந்து நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கப்பா, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை, வடை பதத்தில் இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தான் அதுக்கப்புறமா செய்யணும். பாருங்கள், நல்லாயிருக்கு. இது தோல் நீக்காமல் அப்படியே ஊற வச்சுருக்கேன். ஆமாம், பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை வருது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கப்புக்கு எத்தனை வடை வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்கப்பா. இது ரொம்ப நேரம் ஆகிறதில்ல. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. வடையை நல்லா பட்டையாக தட்டி விடணும். ஏன்னா நடுவில் ரவுண்டாக இருக்கக்கூடாது, நல்லா மொறுமொறுன்னு வேகணும். பாருங்கள், சூப்பராக வெந்து வச்சு, கலரும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்கப்பா, குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சாயந்தரம் நேரன்றதுனால பாருங்கள், எங்கள் ஊரில் மழை வந்துச்சு. அதனால தான் டீக்கு என்ன ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாசிப்பருப்பு வடை செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்கப்பா. கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.